சண்முகபரணி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் இசைக்கு வந்து அசந்து தூங்கிடுறாங்க. தூங்கினோடனே இந்த பக்கம் ரொம்ப வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரத்னாலேருந்து எல்லா தங்கச்சியும் வீராவும் சேர்ந்து. அந்த சமயத்தில் தான் இங்கே வைகுண்டம் என்ன ஆச்சுமா அப்படின்றப்ப, நீ போய் பரணியை வந்து எப்படியாவது அழைச்சிட்டு வா, அவளுக்கு தான் வந்து இவளை வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து சவுந்தரபாண்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக கிளம்பி இந்த பக்கம் வந்து தன்னோட பொண்ணுக்காக வந்து வேகமாக போகிறாப்புல நம்ம வைகுண்டம். அங்கே போய் பார்த்தா சவுந்தரபாண்டி வந்து அங்கே நிற்கிறாங்க. பாண்டியம்மாவும் இங்கே பாருங்க பரணியை பார்க்கணும் அப்படின்னா, பரணியெல்லாம் நீ நினச்சா கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏன் பார்க்க முடியாது, எனக்கு கொஞ்சம் அவசரமாக இருக்குது, உன் மருமகளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறப்ப, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அதான் வந்து அவள் புருஷன் வந்து இருக்கானே என் பையன் முத்துப்பாண்டி, அவனை கொண்டு போய் வந்து வேறு யார்கிட்டையாவது காட்டு, உலகத்திலே வந்து என் பொண்ணு தான் எல்லா விஷயமும், ஏதோ ஒரு பிரச்சனைனா உன் குடும்பத்துக்கு உதவி செய்யணுமா, அதெல்லாம் நான் அனுப்ப முடியாது, அவன் மேற்கொண்டு இங்கே இல்லவும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பக்கம் பாக்கியம் வராங்க. வந்தோடனே எதுக்காக என் அண்ணன்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், ஆமாம் எனக்கு அதுதான் வேலை அப்படின்னு சொல்கிறப்ப, பரணி இங்கே தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பாக்கியம் வந்து தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஆளை காணும். ஆமாம் எங்கே போயிட்டா பரணி, ஆளையே காணுமே அப்படிங்கிறப்ப, அவள் ஆல்ரெடி வந்து அதான் சொன்னல, வெளிநாடு படிக்கிறதுக்காக கிளம்பி இப்போ தான் வந்து பஸ் ஏறுறதுக்கு போயிருக்கா அப்படின்னு சனியை வந்து உளறிடுறாங்க. உளரணுன்னா இந்த பக்கம் வந்து இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம், அண்ணா நல்ல வேலை இவர் ஏதோ சொன்னதுனால சரியாக போச்சு, இந்த பக்கம் வந்து வாங்க போகலாம் அப்படிங்கிறப்ப, ஆத்தா நீ இருமா, நீ வந்து போய் எசக்கியை போய் உன் மருமகளை போய் பாரு, நான் போய் வந்து பரணியை எப்படியாவது அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சைக்கிளை எடுத்துகிட்டு வேகமாக போகிறாங்க. உடனே கண்ணா பண்ணான்னு வந்து சவுந்தரப்படுத்திட்டேன். இப்போ யாரை கேட்டு எதுக்காக நீ சொன்ன அப்படின்னு சொல்கிறப்ப, பாப்பா வந்து அப்பயே வந்து ஆட்டோவில் கிளம்பி போயிடுச்சு, இவன் வந்து சைக்கிளில் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் வண்டியை நிப்பாட்டுறதுல ஆகாத காரியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். சரி நீ சொல்கிறது வந்து கொஞ்சம் வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கிறனால உன்னை சும்மா விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சவுந்தரபாண்டியும் வந்து பேசாமல் நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து கரெக்டாக வந்து பரணி வந்து வேகமாக வந்து வண்டியில் கிளம்பி போயிட்டுருக்காங்க. போனதுக்கப்புறமா வந்து கரெக்டாக பஸ்ஸில் ஏறி உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறமா இந்த பக்கம் பஸ்ஸை எடுக்க போகிற சமயத்தில் கரெக்டாக வந்து சுற்றி முற்றி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னா இந்த பக்கம் வைகுண்டத்தை பார்த்தோன்னா வந்து அவர் பதற்றத்தில் இருக்காருங்கிறப்ப வந்து டக்குன்னு வந்து கீழே விழுகிற மாதிரி ஸ்லிப் ஆகிறாங்க சைக்கிளில். உடனே வந்து பரணி வந்து வண்டியிலேருந்து வந்து கிளம்பி கீழே நிப்பாட்டி கீழே இறங்குறாங்க. என்ன ஆச்சு என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப, உங்ககிட்ட உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன ஆச்சு அப்படின்றப்ப, இந்த மாதிரி எசக்கி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நீ தான் வந்து பார்க்கணுமா, நீ பார்த்தா மட்டும்தான் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப, சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வைகுண்டத்துக்காக வந்து பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் பரணி வந்து எசக்கியை காப்பாற்றுறதுக்காக வேகமாக வராங்க. வண்டியில் அழைச்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க. பரணியை அழைச்சிட்டு வைகுண்டம் வந்து ஆட்டோவில். அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தா இந்த பக்கம் சொன்னால் கேளு சண்முகம், எத்தனை தடவை தான் நீ வந்து பார்த்து சோர்ந்து டயர்டாக போயிட்ட, இதுக்கப்புறமும் நீ வந்து இத்தனை தடவை வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன செய்யணுமோ அதை நிச்சயமாக முருகர் வந்து செய்வார், அதை முதல்ல புரிஞ்சுக்க அப்படிங்கிறப்ப, இத்தனை வருஷமாக நீ வந்து வேணுனது எல்லாம் நடக்காமல் போயிருக்கா அப்படிங்கிறப்ப, முடியாது, நான் வந்து நிச்சயமாக பரணி மனசு மாறுற வரைக்கும் நான் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த பக்கம் பரணி வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே வந்து காலடி வைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எசக்கி வாழ்க்கையை வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதுக்காக பல்ல கடிச்சிக்கிட்டு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் காலடி எடுத்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் போய் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பரணியை பார்த்த சந்தோஷத்தில் ரத்னாவும் சரி யாருமே வந்து ஒன்றும் பேசாமல் இருக்காங்க. உடனே வீரா கிட்ட கையில் வந்து தேவையானது எசக்கிக்கு தேவையானது எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்றாங்க. முதல்ல போய் உடனே வாங்கிட்டு வா, அவள் டயர்டாக இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே சரின்ட்டு வீரா வந்து வேகமாக ஓடி போய் வந்து கடையில் தேவையான ஜாமான் எல்லாம் வந்து வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா வீராவையே கையில் வச்சுக்க சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து எசக்கிக்கு தேவையான என்ன செய்யணுமோ அது எல்லா வேலையும் வந்து பரணி வந்து சரியாக செஞ்சிடறாங்க. செஞ்சதுக்கப்புறமா எசக்கி வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து கையை பிடிச்சி பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து விஷயத்தை வந்து வாழ்த்துக்கள், நீ அம்மாவை போகிறங்கிற விஷயத்த சொன்னோன்னே முத்துப்பாண்டியவும் பக்கத்தில் இருந்ததுனால வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து சரி இந்த விஷயத்தை போய் உன் அண்ணனுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்கிறப்ப, நான் இங்கே இருந்து போக மாட்டேன், எசக்கி வந்து கொஞ்சம் வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு அவளை வந்து அக்கறையாக நான் பார்த்துக்கணும், அது வரைக்கும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், அதுக்கப்புறமா நான் வேணால் வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிட்டு ரூமில் போய் வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க பரணி. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே சண்முகம் வேகமாக ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு எசக்கி கையை பிடிக்கிறாங்க.
இசக்கி அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து இந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு இப்படி வந்து என்ன இசக்கி அப்படின்னு தலையாட்டுறாங்க. அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இசக்கி அப்படியே வந்து தோளில் சாஞ்சி வச்சுட்டு கண் கலங்கி எமோஷ்னலாக வந்து அழுகுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இனிமேல் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப முத்துப்பாண்டிக்கு கை குலுக்கி வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்கிறாங்க. மொத்த குடும்பமும் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ, சூடாமணி ஃபோட்டோ முன்னாடி வந்து அம்மா நீ சொன்னபடியே வந்து நீயே வந்து இசக்கிக்கு வந்து பொண்ணாக வந்து பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசார வேண்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப ஏன் யார் வந்து பார்த்து இதெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி பரணி தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியா நான் போய் வந்து அவர் ரூமை போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இங்கே பர்றா அவள் செம கோவத்தில் இருக்கா, இருந்தாலும் நான் கூப்பிட்டேன்னு இசக்கிக்காக வந்திருக்கா, எதுவும் பேசி வச்சிடாத அப்படின்றப்ப எனக்கு அதெல்லாம் பேசி பார்த்துக்க தெரியும், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணிக்கிட்ட போய் வந்து பேசலான்ட்டு இந்த பக்கம் சண்முகம் வந்து ரூமுக்கு வந்தோன்னே இசக்கிக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி, என்னை மன்னிச்சிட்டல அப்படிங்கிறப்ப யார் சொன்னால் உன்னை நான் மன்னிச்சிட்டேன்ட்டு, இந்த மாதிரி பேச்சுக்கெலாம் இடமே கிடையாது, நான் உன்னை வந்து வெறுத்து ஒதுக்குனது தான், இனிமேல் உன் கூட வந்து சேர்ந்து வாழ முடியாது என்னால் அப்படின்னு பரணி வந்து அதிரடியாக சொல்கிறாங்க. அப்புறம் வேறு எதுக்காக வந்திருக்க அப்படிங்கிறப்ப நான் தான் சொல்கிறேன்ல இசக்கி 3 மாதம் நான் பார்த்துக்கணும், பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நான் மட்டும் கிளம்பி இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன், உன்னால் என்னை தடுக்கவே முடியாது, அதையும் பார்த்துடலாம் அப்படிங்கிறாங்க. சரி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மனசார வந்து முருகா நான் நினச்சபடியே நீ வந்து 2 நல்ல விஷயமும் எனக்கு பண்ணிட்ட, பரணி வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கா, இன்னும் 3 மாதத்தில் அவன் மனசை நான் எப்படியாவது மாற்றிடுவேன் அப்படின்னு சந்தோஷப்படுறதோட முடியுது.